சுயநலம் பிடிச்ச மனோஜுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்தாமணி ஆண்டி சொன்னது சரிதான். நாமளே எப்படியாவது மனோஜை வெளியே கொண்டு வருவோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம். இதுதான் சாக்கு. இப்படியே போய் மனோஜை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஏன் மேலதான் அன்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேக வேகமா ரோகிணி மனோஜை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க அந்த இடத்துக்குமே போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயாவோ, என்னோட புள்ள மனோஜ் எந்த தப்பும் பண்ணல சார், என் புள்ளைய விட்டுடுங்க சார், அவன் ரொம்ப படிச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட அழுதுகிட்டு இருக்க அதே நேரம் ரோகிணி அங்க ஸ்டேஷனுக்கு உள்ள வராங்க. உள்ள வந்த ரோகிணிய பார்த்ததும் இங்க விஜயா இருந்துகிட்டு, ஏய் நீ எதுக்காகடி இங்க வந்த? என் புள்ள இருக்கானா இல்ல செத்து போயிட்டானு பார்க்க வந்தியா? இங்க இருந்து போடி, உனக்கும் மனோஜுக்கு எந்த உறவும் இல்லைன்னு நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேசிக்கிட்டு இருக்க. ஆண்டி, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல சார். என்னோட ஹஸ்பண்ட் மனோஜ் சார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை சார். ஏதோ முட்டாள்தனமாக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு. அவரை எப்படியாவது வெளியே விட்டுடுங்க சார். மனோஜ் என்ன மனோஜ், உங்கள் அம்மா பேச்சை கேட்டு உங்கள் அப்பாவோட கையெழுத்த இப்படி நீயா போட்டு தேவையில்லாம உங்கள் அம்மா பேச்சை கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நிற்கிற பாரு, எல்லாமே உங்கள் அம்மாவால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடியே இங்கே ரோகிணி பேச, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே என் புள்ள மனோஜ் கிட்ட போட்டு கொடுப்ப? எங்க பாரு, இது எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்க விஷயம், நீ தேவையில்லாம வராத சார். இவ யாரோ சார், இவளை முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க. மனோஜ் நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அதை வச்சு எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் முத்துவும் மீனாவும் அங்க வக்கீலோட ஸ்டேஷனுக்கு உள்ள வந்த வக்கீலோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச, இங்க பாருங்க மேடம், இது பெரிய விஷயம். அதாவது இந்த மனோஜ் தேவையில்லாம அவங்க அப்பாவோட கையெழுத்தை இவரே ஃப்ராடு வேலை பண்ணி சைன் பண்ணி லோன் வாங்கியிருக்காரு. அந்த ஃபினான்ஷியர் இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. இவர் வெளியே வரணும்னா நீங்கள் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட தான் பேசி ஆகணும். அவரே சம்மதம் சொல்லி இந்த மனோஜை வெளியே விடுறதுக்கு சம்மதம் சொன்னால் மட்டும்தான் எங்களால் இந்த மனோஜை வெளியே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த வக்கீல் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்ல, வக்கீலுமே முத்து கிட்டையும் மீனா கிட்டையும், நீங்களே கேட்டீங்கல்ல இன்ஸ்பெக்டர் சொன்னதை, அந்த ஃபினான்ஷியர் கிட்ட நீங்கள் போய் பேசி சமாதானப்படுத்தி அவரே கையெழுத்து போட்டால் மட்டும்தான் மனோஜ் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்ல, என்னங்க முதல்ல கிளம்புங்க, நாம போய் ஃபினான்ஷியரை பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன மீனா? ஆமாங்க, வேற வழி இல்லை, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க ஃபினான்ஷியரை பார்க்க போறாங்க. என்னங்க நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம், எது பேசுறதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபினான்ஷியரோட ரூமுக்கு சார், நாங்கள் தான் காலையிலேயே 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டோம்ல சார். அப்படி இருக்கும்போது எதுக்காக சார் இவங்க அண்ணன் மனோஜ் மேலே தேவையில்லாமல் கேஸை போட்டு நீங்கள் அவரை ஜெயிலில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஃபினான்ஷியர் கிட்ட இங்கே மீனா கேட்க, இங்க பாருமா, நீ பணம் கொடுத்த சரி, ஆனா மனோஜ் ஜெயில இருக்கிறதுக்கு முழு காரணமே சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஃபினான்ஷியர் பேச, இதை கேட்டதும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது. உடனே முத்து இருந்துகிட்டு, சார் என்ன சார் சொல்றீங்க? காசு வாங்கினது அவன் உங்ககிட்ட, அப்படி இருக்கும்போது இதுல சிந்தாமணி எப்படி சார் சம்மந்தப்பட்டிருக்க முடியும்? நீங்க தானே சார் கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, இங்க பாருப்பா, நான் தான் கேஸ் கொடுத்தேன், ஆனா சிந்தாமணி தான் என்கிட்ட அவன் பொய்யா கையெழுத்து போட்டிருக்கான், அந்த குடும்பத்தையே உண்டு இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி அந்த மனோஜை ஜெயிலுக்குள்ளே வைக்க சொன்னதே சிந்தாமணி தான். சிந்தாமணி எப்போ என்கிட்ட பேசுகிறாங்களோ அப்போ தான் நான் கேஸை வாபஸ் வாங்குவேன், அப்படி இல்லைனா வாங்கவே மாட்டேன். ஏன்னா சிந்தாமணி தான் எனக்கு மனோஜையே இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபினான்ஷியர் சொல்ல, முத்துவுக்கும் மீனாவுக்கும் இங்கே உண்மை தெரிய வர, என்னங்க இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசினா ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது, முதல்ல வாங்க சிந்தாமணியோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அழைச்சிக்கிட்டு மீனா வேக வேகமா சிந்தாமணியோட வீட்டுக்கு போக, அங்க இருந்த முத்துவை பார்த்து, என்னங்க நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், அவகிட்ட எப்படி பேசி கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை வெளியவே நிக்க வச்சுட்டு மீனா வேக வேகமா சிந்தாமணியோட வீட்டுக்குள்ள போறாங்க. சிந்தாமணி, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வாக்கன்னு உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, உன் புருஷனோட அண்ணன் அந்த மனோஜ் ஜெயிலில் இருக்கான் போல இருக்கு, என்ன பார்க்கறதுக்கு நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி கேட்க, என் புருஷனோட அண்ணன் மனோஜ் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே அந்த ஃபினான்ஷியர் கிட்ட சொல்லி மனோஜை ஜெயிலில் பிடிச்சி கொடுக்க சொல்லியிருக்க. முதல்ல நீ ஃபினான்ஷியர் கிட்ட பேசி
மனோஜை வெளியே விட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. என்னது, நான் கேஸ வாபஸ் வாங்க வைக்கணுமா? முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல நீங்க ஒருத்தர் கூட இருக்கவே கூடாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் வட்டிக்கு விடுறவ. அது மட்டும் இல்ல, நான் ஆசைப்பட்ட வீட எப்படியாவது என்னோட பேர்ல நான் மாத்தி காட்டிதான் ஆகுவேன். இந்த சிந்தாமணிய பத்தி தெரியாமையே என்கிட்டயே வந்து பேசுறிய கண்ணு. முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ. அந்த வீட்டை எப்படி என் பேர்ல மாத்தி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேச, இங்க பாரு சிந்தாமணி, என் வீட்டை எப்படி உன் பேர்ல மாத்தி எடுக்கிறேன்னு நான் பாத்துறேன். ஏன்னா அது என்னோட வீடு. என் வீட்டை மீட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இப்ப சொல்றேன், அடுத்த கொஞ்ச நேரத்துல நீ ஒழுங்கு மரியாதையா போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்கி மனோஜை வெளியே கொண்டு வரலனா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என்ன கண்ணு, தம்மா தோண்டு இருந்துகிட்டு என்கிட்டயே இம்பிட்டு எகிரிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நான் கேஸ வாபஸ் வாங்க சொல்ல முடியாது. அப்படியா சிந்தாமணி, நீ எப்படி கேஸ வாபஸ் வாங்காம இருந்துடுறேன்னு நானும் பாத்துறேன். இப்போ நான் சங்க தலைவியா இருக்கேன். சங்க தலைவியா இருக்கும்போது எனக்கு கீழே இருக்க எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன். நீ அவங்க கிட்ட என்னென்ன அக்கிரமங்க அநியாயங்க பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பேப்பர்ல எழுதி அதை கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அடுத்த கொஞ்ச நேரத்துல நீ ஜெயில இருப்ப, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க சிந்தாமணிக்கு டைம் கொடுத்துட்டு ரொம்ப கோவத்தோடவே பேசிட்டு மீனா அங்க இருந்து போக, அதே நேரம் சிந்தாமணிக்கு வேற வழி இல்லாம கண்டிப்பா இந்த மீனா செஞ்சாலும் செய்வா. அங்க இருக்க மக்களோட எல்லார்கிட்டையும் லெட்டரை வாங்கி எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மீனா சொன்ன மாதிரி நாம ஜெயிலுக்கு தான் போய் உக்காந்துடுவோம். அதனால ஃபினான்ஷியர் கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம பதட்டத்தோட இங்க ஃபினான்ஷியரை பார்த்து, இந்த மீனா என்னையே மிரட்டிட்டு போறா. இந்த சிந்தாமணி கிட்ட மோதனா கண்டிப்பா யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவ சங்க தலைவியா இருக்கிறதுனால ஊர் மக்கள் கிட்ட லெட்டர் வாங்கி வச்சு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா. வேற வழி இல்லை, நீங்க போய் அந்த மனோஜ் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்தாமணி பதட்டத்தோட ஃபினான்ஷியர் கிட்ட பேச, ஃபினான்ஷியரோ சமாதானமாகி நேரா அங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் மனோஜ் மேல கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்க. அதே நேரம் மனோஜுமே வெளியே வந்த மனோஜை பார்த்து அங்க விஜயா இருந்துகிட்டு, மனோஜ் நீ வந்துட்டியா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் ரோகிணி ஒரு பெட்டியில பணத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க. சார், என்னோட ஹஸ்பண்டை நீங்க விட்டுடுங்க சார், இதுல நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவோ, என்ன கல்யாணி, இங்க வந்து நாடகம் ஆடி மனோஜ ஓம் பக்கம் திருப்பலான்னு வந்திருக்கியா? இந்த வீட்டுக்குள்ள அப்படியே வந்துடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. மனோஜை நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அவரை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், நகரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை அழைச்சிக்கிட்டு இங்க முத்துவும் மெனவும் நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ பொறுமையா கைத்தாங்களா இங்க விஜயா வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு வர, இத பாத்துக்கிட்டு இங்க அண்ணாமலை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே அமைதியா தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க. வந்த விஜயாவோ அங்க அண்ணாமலைய பார்த்து, என்னங்க, நம்ம புள்ள மனோஜ் அடிபட்டு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இப்படி கல்லு மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, ஏய் விஜயா, உன் பையன் எவ்வளவு ஒரு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான். இவனை நான் வீட்டுக்குள்ள வான்னு வேற கூப்பிடணுமா? இவனை எதுக்காக வெளியே கொண்டு வந்தேன்னு தான் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை கேட்க, உடனே இங்க மனோஜ் இருந்துகிட்டு, அம்மா விடுமா, பரவாயில்ல, நான் உள்ள போனோம், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஏ மீனா, போய் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா, என் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான், ஒத்தனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேச, உடனே மீனாவோ விஜயா சொன்னதுக்காக அங்க அடுப்பங்கரைக்கு போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை இருந்துகிட்டு, மீனா இங்க வாமா, இப்படி வந்து உக்காரு. நீ எதுக்காக இந்த கேடு கெட்டவனுக்கு போய் சுட தண்ணி வேற வச்சு எடுத்துட்டு வர? ஏன் புள்ளன்னு தாளை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இவ ஆடிக்கிட்டு இருக்காள, இவளே போய் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டோம். இனிமே நீ அவனுக்குன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். இவங்களோட கடனையும் அடைச்சுக்கிட்டு இவங்களுக்கு நீ உதவி வேற பண்ணிக்கிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா மீனா, நீ பேசாம இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, என்னங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? ஏதோ அவனுக்கு கழுத்தை நெருக்கிற அளவுக்கு ஒரு கடன் வந்து சேர்ந்துடுச்சு. அதை கடன் அடைக்கிறதுக்காக தெரியாம ஒரு காரியத்தை பண்ணிட்டான். ஏன், இதோ இருக்கானே முத்து, இவன் எந்த தப்பும் பண்ணலையா? எப்போ பாரு அடி தடின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கும் ஸ்டேஷனுக்கும் போய்கிட்டு தானே வந்துகிட்டு இருக்கான். அப்போலாம் இவனை எதுவுமே கேள்வி கேட்காம என் புள்ள அடிபட்டு மெதிப்பட்டு ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கான். ஒரு சுடு தண்ணி கேட்டா கூட இப்படி கோவப்பட்டு பேசுறீங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேச, உடனே மீனா இருந்துகிட்டு, மாமா வேண்டாம் மாமா, பிரச்சனை எதுக்கு, நான் போய் சுட தண்ணி எடுத்துட்டு வரேன்.
மீனா நான் சொல்றேன்ல, நீ பேசாம அமைதியாரு. முத்து, நீ எதுக்காகப்பா இருக்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இவனை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கிட்ட அண்ணாமலை கேட்க, அப்பா சொல்ல போனா நான் மீனா கூட மட்டும் தான்ப்பா போனேன். ஆனா மீனா மட்டும் உதவி பண்ணலனா கண்டிப்பா இந்த மனோஜ் ஜெயில இருந்து வெளியே வந்தே இருக்க முடியாதுப்பா. என்னப்பா சொல்ற முத்து? ஆமாப்பா, நம்ம எல்லாரும் மனோஜ் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அந்த ஃபினான்ஷியர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சொல்ல போனா பின்னாடி இருந்து அந்த ஃபினான்ஷியரை தூண்டி விட்டதே அந்த சிந்தாமணி தான்ப்பா. சிந்தாமணி சொல்லிதான் ஃபினான்ஷியர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் இந்த மனோஜை ஜெயில தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம மீனா தான்ப்பா அந்த சிந்தாமணி கிட்ட போய் சவால் விட்டு, நீ மட்டும் கேஸை வாபஸ் வாங்கலனா நான் சங்க தலைவியா இருந்து ஊர் மக்கள் கிட்ட லெட்டர் வாங்கி நீ பண்ண அநியாயங்க எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுப்பேன்னு சொல்லி சிந்தாமணியவே இவ மிரட்டி இருக்காப்பா. அதுக்கப்புறம் தான் பயந்துகிட்டு போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசி மனோஜ் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அண்ணாமலை கிட்ட சொல்ல, உடனே அண்ணாமலையோ அங்க விஜயாவை பார்த்து, என்ன விஜயா, என்னமோ நான் கொண்டு வந்த மருமக சரியில்லைன்னு சொன்ன, இப்ப பாரு என் மருமகளால தான் உன் புள்ள மனோஜ் இப்போ உயிர் பழிச்சு இங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான். அவளை போய் சுட தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவ இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, இந்த வீட்டு மருமக, ஒரு பொறுப்பான மருமக. இன்னொரு தடவை மீனாவை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய் மனோஜ், நீ வாடா, நாம போலாம். உங்க அப்பா இருக்க கோவத்துக்கு நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவாரு. ஆமா, அனுப்பதான் செய்வேன். இப்ப சொல்றேன், நீ மீனா கிட்ட நன்றி சொல்லலன்னு வச்சுக்கோ, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம். என்னங்க, நான் எதுக்காக நன்றி சொல்லணும்? இவகிட்டயா? போயும் பூ விற்கிறவ கிட்ட. அடைச்சி வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பூ கட்டுறவன்னு அவ தான் இப்ப மேல மேல உயர்ந்துகிட்டு போறா. சொல்ல போனா நீயும் அந்த மனோஜும் சேர்ந்துதான் மீனா கிட்ட நன்றி சொல்லணும். இப்ப 2 பேரும் மீனா கிட்ட நன்றி சொல்லலைன்னா உங்க 2 பேரையும் நான் அடிச்ச வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவத்தோட பேச, இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவோ, டே மனோஜ், பேசாம இவகிட்ட நன்றி சொல்லிடுவேண்டா, நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல மனோஜும் விஜயாவும் சேர்ந்துமே அங்க மீனா கிட்ட நன்றி சொல்றாங்க.